அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், செயலகம், இயக்குநரகம், இதனுடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுலேருந்து நிச்சயமாக வினாக்கள் ஒரு வினாவது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். விஐபி சீரீஸ் அப்படின்ட்டு இதில் 13வது டாபிக் இது. இதுபோல் முக்கியமான டாப்பிக்கில் அடுத்தடுத்தும் வரப்போகுது. அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் தான் அதனுடைய தலைமையகம் இருக்குது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் இதனுடைய தலைமையகம் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. பரேலி அப்படிங்கிற ஏரியாவில் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் இதனுடைய தலைமையகம் ஹரியானாவில் இருக்குது, கர்னல் அப்படிங்கிற பகுதியில். தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் அப்படிங்கிற பகுதியில் ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. மத்திய மீன்வள கல்வி மையம் மும்பையில் அமைஞ்சிருக்கு, மகாராஷ்டிரா மாநிலம். மத்திய வேளாண் வன ஆராய்ச்சி மையம் ஜான்சியில் அமைஞ்சிருக்கு. மத்திய வேளாண் வன ஆராய்ச்சி மையம் ஜான்சியில் அமைஞ்சிருக்கு. வறட்சி மண்டல மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஜோத்பூரில் அமைஞ்சிருக்கு. வறட்சி மண்டல மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஜோத்பூரில் அமைஞ்சிருக்கு. பறவை மைய ஆராய்ச்சி நிறுவனம் இசட் நகரில் அமைஞ்சிருக்கு. பறவை மைய ஆராய்ச்சி நிறுவனம் இசட் நகரில் அமைஞ்சிருக்கு. மத்திய கடலோர வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எலா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. மத்திய கடலோர வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எலா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அது கோவா மாநிலத்தில் இருக்குது. மத்திய உள்நாட்டு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மத்திய உள்நாடு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் பாரக்பூரில் இருக்குது. மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. வறண்ட நில தோட்டக்கலை மத்திய நிறுவனம் பீகாரில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பீகாரில் அமைஞ்சிருக்கு வறண்ட நில தோட்டக்கலை மத்திய நிறுவனம். எருமை மாடு மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஹிசார் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. எருமை மாடு மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஹிசார் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. கால்நடை ஆராய்ச்சி மையம் மீரட்டில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட்டில் இருக்குது. ஆடுகள் ஆராய்ச்சி மையம் மக்தூம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. ஆடுகள் ஆராய்ச்சி மையம் மக்தூம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. மத்திய மகளிர் வேளாண்மை நிறுவனம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு. மத்திய மகளிர் வேளாண்மை நிறுவனத்தோட தலைமையகம் புவனேஸ்வரில் இருக்குது. மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தோட தலைமையகம் போபாலில் அமைஞ்சிருக்கு. மத்திய பருத்தி ஆராய்ச்சி மைய நிறுவனம் நாக்பூரில் அமைஞ்சிருக்கு. மீன்வள தொழில்நுட்ப மைய நிறுவனம் கொச்சியில் அமைஞ்சிருக்கு. மீன்வள தொழில்நுட்ப மைய நிறுவனம் கொச்சியில் அமைஞ்சிருக்கு. நன்னீர் மீன் வளர்ப்பு மைய நிலையம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு. பருத்தி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய நிறுவனம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. வெப்பமண்டல தோட்டக்கலை மைய நிறுவனம் லக்னோவில் அமைஞ்சிருக்கு. மித வெப்பமண்டல தோட்டக்கலை மைய நிறுவனம் ஸ்ரீநகரில் அமைஞ்சிருக்கு. அறுவடைக்கு பிந்தைய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மைய நிறுவனம் லூதியானா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. தீவு வேளாண் ஆராய்ச்சி மைய நிலையம் போர்ட் பிளேயரில் இடம்பெற்றிருக்கு. மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் கொச்சியில் அமைஞ்சிருக்கு. மத்திய பெருந்தோட்ட பயிரக ஆராய்ச்சி நிலையம் காசர்காட் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிம்லாவில் அமைஞ்சிருக்கு. மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிம்லாவில் இருக்குது. சணல் மற்றும் தேசிய இழைகள் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா? பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வறண்ட நில விவசாய மைய ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. வறண்ட நில விவசாய மைய ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. செம்மறி மற்றும் கம்பளி மைய ஆராய்ச்சி நிறுவனம் அவி கானாகார் அப்படிங்கிற இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அவி கானாகார் அப்படிங்கிற இடத்துல. மத்திய ஓர்மின் ஆராய்ச்சி நிறுவனம் கர்னாலில் அமைஞ்சிருக்கு. மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் ராஜமுந்திரில் அமைஞ்சிருக்கு. கிழங்கு பயிர்கள் மைய ஆராய்ச்சி நிறுவனம் திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பிராந்தியத்திற்கான ICAR ஆராய்ச்சி வளாகம் பாட்னாவில் அமைஞ்சிருக்கு.
NEH பிராந்தியத்திற்கான ஐசிஏ ஆராய்ச்சி வளாகம் பாராபனி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் ஜார்க்கண்டில் அமைஞ்சிருக்கு. இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் ஜார்க்கண்டில் அமைஞ்சிருக்கு. இந்திய விவசாய புள்ளி விவர ஆய்வு நிறுவனம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. இந்திய புல்வெளி மற்றும் ஃபீவென்னர் ஆராய்ச்சி நிறுவனம் ஜான்சியில் அமைஞ்சிருக்கு. ஃபீவென்னர். இந்திய வேளாண் பயோடெக்னாலஜி நிறுவனம் ராஞ்சியில் அமைஞ்சிருக்கு. இந்திய வேளாண் பயோடெக்னாலஜி நிறுவனம் ராஞ்சியில் இருக்குது. இந்திய வேளாண் சிஸ்டம்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம் மோடிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. இந்திய சோள ஆராய்ச்சி நிறுவனம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. இந்திய கம்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. நேஷ்னல் ரெசின்ஸ் அண்ட் கூம்ஸ் இந்திய நிறுவனம் ராஞ்சியில் அமைஞ்சிருக்கு. இந்திய பாமாயில் ஆராய்ச்சி நிறுவனம் ஏலூர், ஓகேங்களா, பீடவெகி மேற்கு கோதாவரியில் அமைஞ்சிருக்கு. இந்திய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்திய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்திய பருப்பு ஆராய்ச்சி நிறுவனம் கான்பூரில் இருக்குது. இந்திய விதை ஆராய்ச்சி நிறுவனம் மையூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்திய மண் அறிவியல் நிறுவனம் போபாலில் இருக்குது. இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனம் டேராடூனில் இருக்குது. இந்திய நறுமண பொருட்கள் ஆய்வு நிறுவனம் காலிக்கட்டில் இருக்குது. இந்திய கரும்பு ஆராய்ச்சி மையம் லக்னோவில் அமைஞ்சிருக்கு. இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் வாரணாசியில் அமைஞ்சிருக்கு. இந்திய நீர் மேலாண்மை நிறுவனம் புவனேஸ்வரில் இருக்குது. இந்திய கோதுமை மற்றும் பார்லி ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்குது. தேசிய கால்நடை மருத்துவ நோய் மற்றும் நோயியல் தகவல் நிறுவனம் ஹெபல் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. ஹெபல் அப்படிங்கிற ஏரியாவில் பெங்களூரில் இருக்குது. தேசிய கால்நடை உணவியல் மற்றும் உடலியல் நிறுவனம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. தேசிய வேளாண் ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை அகாடமி ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய உயிரற்ற கட்டுப்பட்டு மேலாண்மை நிறுவனம் மாலிகோன் மகாராஷ்டிராவில், மாலிகோன் பகுதியில் மகாராஷ்டிராவில் இருக்குது. தேசிய வேளாண் பொருளியல் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. தேசிய உயிரியல் கட்டுப்பாட்டு மேலாண்மை நிறுவனம் ராய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு. தேசிய உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்களுக்கான நிறுவனம் போபாலில் இருக்குது. தேசிய சணல் மற்றும் அல்டிஃபேர் ஃபைட் டெக்னாலஜி ஆராய்ச்சி நிறுவனம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக்கில் இருக்குது. விவேகானந்தா பரவதிய கிருஷி அனுசந்தன் சன்ஸ்தான் அப்படிங்கிறது அல்மோராவில் அமைஞ்சிருக்கு. தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மையம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. தேசிய சிட்ரஸ் ஆராய்ச்சி மையம் நாக்பூரில் இருக்குது. தேசிய திராட்சை ஆராய்ச்சி மையம் புனேவில் இருக்குது. தேசிய லிச்சி ஆராய்ச்சி மையம் முசப்தர்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தேசிய மாதுளை ஆராய்ச்சி மையம் சோலாப்பூரில் அமைஞ்சிருக்கு. தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் பிகனார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேஷ்னல் ரிசர்ச் ஆன் ஈக்குவின்ஸ் அப்படிங்கிறது ஹிசார் பகுதியில் இருக்குது. தேசிய ஒருங்கிணைந்த வேளாண்மை ஆராய்ச்சி மையம் மோதிஹாரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மோதிஹாரி அப்படிங்கிற இடத்துல. தேசிய இறைச்சி ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. தேசிய மிதுன் ஆராய்ச்சி மையம் மெட்சிபீமா நாகாலாந்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய மல்லிகை ஆராய்ச்சி மையம் பாக்கிங் அப்படிங்கிறதுல சிக்கிம் ஏரியாவில் இருக்குது. தேசிய பன்றி ஆராய்ச்சி மையம் குவகாத்தியில் அமைஞ்சிருக்கு. தேசிய தாவர பயோடெக்னாலஜி ஆய்வு மையம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. தேசிய விதை மசாலா ஆராய்ச்சி மையம் அஜ்மீரில் அமைஞ்சிருக்கு. தேசிய யாக் ஆராய்ச்சி மையம் மேற்கு கெமாங்கில் அமைஞ்சிருக்கு. தேசிய வேளாண் பூச்சி வளங்கள் செயலகம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. தேசிய வேளாண் முக்கிய குறு உயிரினங்களின் செயலகம் மாவ் நாத் பஞ்சன் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய விலங்கு மரபணு வளங்கள் செயலகம் கர்னல் ஹரியானாவில் அமைஞ்சிருக்கு. தேசிய மின் மரபியல் வளங்களின் செயலகம் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய தாவர மரபணு செயலகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. தேசிய நில கணக்கெடுப்பு மற்றும் நில பயன்பாட்டு திட்டமிடல் பணியகம் நாக்பூர் மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. முந்திரி ஆராய்ச்சி இயக்குநரகம் புட்டூரில் இருக்குது. குளிர் நீர் மீன்பிடி ஆராய்ச்சி இயக்குநரகம் பீம்தால் நைனிடாலில் அமைஞ்சிருக்கு. மலர் ஆராய்ச்சி இயக்குநரகம் புனே மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு.
வேளாண் ஆராய்ச்சி இயக்குநரகம் ஜூனாக்கில் அமைஞ்சிருக்கு. விவசாயம் சார்ந்த அறிவு மேலாண்மை இயக்குநரகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. மருத்துவ மற்றும் நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி இயக்குநரகம் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. காளான் ஆராய்ச்சி இயக்குநரகம் சோழன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. கோழி வளர்ப்பு இயக்குநரகம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. ரேபிஸ் கடுகு ஆராய்ச்சி இயக்குநரகம் பரத்பூரில் இருக்குது. சோயா ஆராய்ச்சி மையம் இந்தூரில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. கலை ஆராய்ச்சி இயக்குநரகம் ஜபல்பூரில் அமைஞ்சிருக்கு. வெங்காயம் மற்றும் பூண்டு ஆராய்ச்சி இயக்குநரகம் புனேவில் அமைஞ்சிருக்கு. கால் மற்றும் வாய் நோய் திட்ட இயக்குநரகம் முக்தேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. முக்தேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சதா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேரை பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.